வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு மக்களவை தேர்தல் 2024 மெகா கூட்டணியில் முந்துவது யார், அதிமுகவா பாஜகவா? ரைட், விவாதத்திற்கு செல்ல முன் கருத்தாளர் அறிமுகப்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் சார் வணக்கம். அண்ட் இணையத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன். வணக்கம் சேலம் மணிகண்டன் சார். மற்றும் பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன். வணக்கம் புரட்சி கவிதாசன் சார். வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் வழக்கறிஞர் பார்வையை பெற்றலான்னு பார்க்குறேன் சார். ஒரு 7-8 மாதம் முன்னாடி நினைவு இருக்கலாம், எடப்பாடி அவர்கள் வந்து மெகா கூட்டணி 2024 மக்களவை தேர்தல் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து ஜெயக்குமார் போன்ற தலைவர்கள்லாம் கூட்டணி கிட்டத்தட்ட அமைஞ்சிருச்சு, வந்தாச்சு, மிகப்பெரிய கட்சிகள்லாம் எங்களோட சேரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே திரும்பி பார்த்தா இன்னைக்கு தேர்தலுக்கு சில வாரங்கள், சில நாட்கள்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எஸ்டிபிஐ, ஒரு புரட்சி பாரதம், தேமுதிக கூட பேசிக்கிட்டு இருக்கோன்ற சூழ்நிலை தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இதை விட பெருசாக ஒரு ஓபிஎஸ்ஸோ ஒரு தினகரனோ வலுவான கூட்டில் நாங்கள் உட்காடுறோம், அதிமுகவை தோற்கடிப்போம்லாம் பேசுகிறாங்க. இது முந்துவதற்கான அறிகுறியா பிந்துவதற்கான அறிகுறியா, எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இதை? மாலை முரசு செய்திகள் சேனலுக்கு அவருடைய எல்லா பார்வையாளர்களுடைய வணக்கங்க. பரத், நீங்க ஒண்ணு கேட்டுங்க. நீங்க சொன்னது வாஸ்தவமான பேச்சு. பாஜகவோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம், நட்பு வேணாம், பகையும் வேணாம்னு 8 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதிமுக தலைமையில் ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னது வாஸ்தவமான பேச்சுங்க. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க கூடாதுங்க. குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் காத்திருக்கணும், நடுவுல பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் குறப்பிரசவம். அந்த மாதிரி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அதிமுகவுடைய மெகா கூட்டணியை பத்தி முறைப்படி நான் அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற, மெகா கூட்டணினா ஒரே ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்ப நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம், கலை யதார்த்தத்தோட பேசுவோம். நீங்க தேதி வரும் அறிவிப்போம், அது ரைட்டு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதற்கான அறிகுறிகள் தெம்புறதா? ஏன்னா இன்னும் நம்ம தேமுதிக கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாமக கிட்டத்தட்ட பாஜக கூட போயாச்சுன்ற பேச்சுக்கெல்லாமும் இருக்கும்போது இன்னும் என்ன இருக்கு? சாத்தியக்கூறுகள் தானே பேசுறோம். சரி, நீங்க இழுத்து தெருவுல விட்டுட்டீங்க, அப்புறம் இனிமேல் கொஞ்சம் நம்ம பேச வேண்டியது. ரைட், அதுதான் நீங்க தெளிவா பேசிடலாம். எதுக்கு நீங்க வந்து ஹோல்டிங் பேக்? அதாவதுங்க, 2 பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது நான் நேரடியா பேரை சொல்லியே சொல்றேன், பாமகவும் தேமுதிகவும் பெரிய டாக்டர் ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, சின்ன டாக்டர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்கா ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க, தம்பி ஒரு பக்கம் பேசுறாங்க. இவங்க தனித்தனி டிமாண்ட், ஏற்க முடியாத நிபந்தனைகள். இந்த முன் தேதியிட்ட காசோலை அப்படின்னு கேட்டிருப்பீங்க, போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிற மாதிரி முன் தேதியிட்ட ஒப்பந்தம். பிறக்காத பிள்ளைக்கு சித்தப்பன் சீர் வச்சானா பெரியப்பன் பேரு வச்சானாங்கிற மாதிரி 2026 என்ன மாதிரி கள சூழ்நிலை வரப்போகுது, என்ன மாதிரியான கூட்டணி அப்ப ஏற்பட போகுதுங்கிறதுக்கு இப்பயே அமைக்க போற ஆட்சியில எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா இந்த கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு ஏதோ இடுத்த இழுப்புகள்லாம் வளைச்ச வளப்புகள்லாம் எடப்பாடி பழனிசாமி வருவார்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசி பார்த்தாங்க. ஒரு தேர்தல்னா உங்களுக்கு இத்தனை சீட்டு, அந்த சீட்டுக்கு என்ன உங்க கட்சிக்கு செலவு பண்ணணுமோ அதை பண்றோம், இதுக்கு இஷ்டப்பட்டா வாங்க, இல்லைன்னா அதை பத்தி கவலை இல்லைன்னு அம்மா பாணியில அதோட முடிச்சு நிறுத்திக்கிட்டார். இதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய தமிழக மக்கள் ஒரு இன்னமும் அனுதாபத்தோடு பார்க்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் மேல இருக்கிற நன்மதிப்பு, ஏதோ தனக்கு அந்த பேர் இருக்குதுன்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு பணலாவிய பெரிய ஓட்டெல்லாம் வந்துருச்சுன்னு ஆரம்பிச்சதே வந்து கருணாநிதி ஒருத்தர் சொல்றாரு, அந்த மாதிரி கருவின் குற்றம், 14 சீட் எனக்கு வேணும்னாங்க. என்ன நேபாள்ல, இந்த மலேசியாவில எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த அம்மா சீட்டு கேட்டாங்களோ தெரியல. ஏங்க, விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப இந்த கட்சி வந்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொன்ன மாதிரி அவங்களுடைய கடந்த தேர்தல் வாக்கு சதவீதம் என்ன அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம இத்தனை சீட்டு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு. இதுல நீங்க நிறைய பழமொழி உதாரணத்தோட சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல தேமுதிகவை தேடி போனது அதிமுக தானே. நீங்க சொன்னது பழைய வாக்கு எவ்வளோ என்னன்னு சொன்னாலும் போனது யாரு? கட்சியினுடைய பெரிய தலைகள் எங்க போறாங்க? அவங்க வீடு தேடி போறாங்க, மாலையிட்டு பேசிட்டு வராங்க. அப்போ நமக்கு தேவைப்படுதுன்ற எண்ணம் தானே இங்க வருது. வாஸ்தவமா நிச்சயமான பேச்சுங்க. எந்த வருஷம் எனக்கு நினைவுல 2008 அப்படின்னு நினைவு. அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா மறைந்த கண்ணியத்துக்குரிய தலைவர் ஜி.கே. மூப்பனார அவருடைய இல்லம் தேடி போய் பார்த்தாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. மறைந்த தாப்பாண்டியனை அம்மாவே நேரடியா போய் பார்த்தாங்க. மூப்பனார் தாப்பாண்டியனோட நீங்க பிரேமலதா சுதீஷை வந்து பொருத்தி பார்க்கலாமா?
இல்ல அப்படி பார்த்தா அப்புறம் இலகணேசனோட அண்ணாமலை பொருத்தி பார்க்கலாமா? ரைட். பொன் ராதாகிருஷ்ணனோட அண்ணாமலை பொருத்தி பார்க்கலாமா? சிபி ராதாகிருஷ்ணனோட அண்ணாமலை பொருத்தி பார்க்கலாமா? அது முடியாதுங்க. அது ஒரு காலம். அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்மா மாதிரி அம்மா வந்து யாருடைய காலையாவது தொட்டு கும்பிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா சோவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மாதிரி அம்மாவே இறங்கி போய் அன்னைக்கு பேசினப்ப ஒரு தேர்தல் அப்படிங்கிறப்ப ஏன்னா எதிர்ப்பக்கம் கூட்டணிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பாத்தியா நாங்க 10 பேர் பலமா நிக்கிறோம் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தேர்தல் காட்சி தோற்றத்துக்கு நமக்கு சில நான் திரும்ப சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2011 எப்படி ஒரு சுனாமி அலை அடிச்சதோ அந்த மாதிரி திமுகவுக்கு எதிர்ப்பா ஒரு அலை அடிக்கிறப்ப அண்ணா திமுகவுக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை. கூட்டணி என்றால் கூடுதல் பலம். அதுக்கு முயற்சி பார்ப்பார். வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், உன்னையும் எதிர்த்து. இதுதான் பாஜக என்ன சொல்றாங்க பல பேர், சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதிமுக. முதல்ல மெகா கூட்டணி சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க தனிச்சே சாதிச்சிருவோம்ன்றாங்க. இந்த பக்கம் பாஜக பாருங்க, நாங்க பாருங்க சரத்குமார் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், கட்சியே எங்களோட இணைச்சிட்டாரு, எங்க கிட்ட பேர் சொல்ல இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு மேடல நாங்க ஓபிஎஸ் தினகரனே வந்தாச்சு சொல்லும் போது ஆப்வியஸ்லி முந்துவது பாஜக அவங்க கிளைம் பண்றாங்களே. அதாவதுங்க நான் இந்த இடத்துல பாஜகவை தரந்தாழ்ந்து விமர்சிக்கவும் விரும்பல. அது ஒரு ட்ரெடிஷனல் கட்சியா ஒரு காலத்துல இருந்தது. இப்ப ஆள் பிடிக்கிற கூட்டமா அண்ணாமலைக்கு கீழே மாறி போச்சு. சரத்குமார் திடீர்னு பாத்தீங்கன்னா நடுவுல 2 மணிக்கு கனவுல தோன்றி சொன்ன மாதிரி இன்னொரு ஐனஸ் ஒருத்தர் இருக்கு, ராஜாங்கம் இல்லாத ராஜா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நேத்து நைட்டு கனவுல டெல்லி ராஜா வந்தாராம். வந்து ஒழுங்கா வந்துறப்பா, நீங்க இருக்கிறதே 4 பேர் தான் இருக்கிற, நீ வந்து சேர்ந்துட்டு உனக்கு வயசாகி போச்சு, அந்த சேலத்துக்கார ஆள்கிட்ட எங்களாலேயே மோத முடியல, உனக்கு கவர்னர் பதவி உறுதி, உன் பையனுக்கு தாமரையில சீட்டு தரும், 10 தொகுதிக்கு அவர் செலவு நீ பாத்துக்கன்னு இருக்கிறாங்களாம். அதனால அந்த தேனி ஐனஸ் ராஜா இப்ப கலங்கி போயிருக்கிறாராம். இதனால அதாவது பாஜகவோடு போய் சேர்ந்தால் குறுகிய கால லாபங்கள் ஏதாவது அந்த கட்சி கிடைக்கலாம் ஒழிய அது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு வந்தே பாரத் ரயில். அது பாஜக தான் 3வது முறை ஆட்சி அமைக்க போகுது. நான் பல தொலைக்காட்சி வாதங்களை சொல்லியிருக்கேன், அதிமுக காரன் அப்படின்னா கூட சொல்லியிருக்கேன். தமிழகத்தை பொறுத்த மட்டும் அது பழைய மீட்டர் கேஜ்ல ஓடுற ஒரு குட்ஸ் வண்டி. அந்த பழைய குட்ஸ் வண்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. ரைட், நான் உங்க முதற்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். நான் புரட்சி கவிதாசன் அவர்கிட்ட போறேன். புரட்சி கவிதாசன் சார், 2 விஷயம் தான் சார். இந்த கூட்டணி அமைப்பது அதெல்லாம் நம்பர் கணக்கு, அதெல்லாம் வேறங்க. அது ஆள் பிடிக்கிற கூட்டம், புள்ள பிடிக்கிறாங்க லிட்டரலா பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் நேரடியாக வைக்கிறாரு. 1. 2வது நல்லா பாருங்க, இங்கே குட்ஸ் ட்ரெயினுங்க, அது மெதுவாக தான் வரும், அது பயணத்தை நம்பி நம்ம எதையும் நம்ப முடியாது. ஸோ பாஜக அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நாம் முந்துறதா பிந்தறதான்னு பேசுறது? அதிமுக தனி பலத்தோடு இருக்குது, நாங்கள் ஜெயிக்கிறோம், தோக்குறவங்களை பற்றி நான் ஏன் பேச போகிறேன், திமுக எதிர்த்து அதிமுக அப்படின்ற ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறாரு. அது கரெக்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு? ஏன் அப்படின்னா, கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்தான் இந்திய வரலாற்றை எழுதியவர், RSS உருவாக்கியவர். ரைட். அவர் சொன்ன புகழ்மிக்க வார்த்தைகள் என்னன்னா, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் உன்னை கடந்து, எதிர்த்தால் உன்னையும் வெற்றி கண்டு அப்படின்னு அவர் தான் சொல்லுவாரு. அதனால அந்த வார்த்தைகளுக்காகவே வாழுகிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அது மாதிரி இரவல் வாங்கி எல்லாம் பேச வேண்டியதில்லை. அது எங்க ஒரே சிந்தனை, அதே சிந்தனை அப்படின்னு கேசவ பலிராம் ஹெட்கேவார் எங்களை எல்லாம் வார்த்தெடுத்து தந்திருக்கிறார். அதனால இந்த தேர்தல் லாபங்களுக்காக இந்த அதாவது பருவகால பறவைகள் மாதிரி மரத்துக்கு மரம் மாறுகிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. ரைட். நான் ஒரே சின்ன கேள்வி மட்டும் வச்சிருக்கேன் புரட்சி சார், ஒரே கேள்வி மட்டும் வச்சு. ஆனா நம்ம பத்திரிகை செய்திகளோ நம்ம வந்த செய்திகள் வரைக்கும் பார்த்தா கடந்த வாரம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 7-8 நாள் முன்னாடி வரைக்கும் கதவு மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு, மத்திய பாஜக தொடர்ந்து இன்னும் அதிமுகவோட பேசி கொண்டிருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அதிமுக வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இபிஎஸ் வேண்டாம் கட்டன் ரைட்டா இல்லைன்னு சொன்ன உடன் தானே வெயிட்டிங்ல இருந்த ஓபிஎஸ் தினகரன்ட்டையும் பேசுறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அது வந்துட்டு பூனை கண்ண முடிச்சுன்னா உலகம் இருண்டு போய்விட்டதாக நினைப்பாங்களாம். அது மாதிரி அதிமுக காரங்க ரொம்ப கற்பனையில, மேலதிகமான கற்பனையில மிதக்கிறாங்க. குறிப்பா இந்த புடியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது என்று ஒரு பழமொழி உண்டு. அதனால மோடியா லேடியா என்று கேட்ட இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களை பார்த்து நம்ம வந்துட்டு அவங்க லெவலுக்கு நின்றுக்கிட்டு இன்னைக்கு மோடியா பாடியா எடப்பாடியா அப்படின்னு கேள்வி கேட்பது என்பது
அரசியல் ரீதியா நகைப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க நெறியாளர், அது குவாலிட்டியா குவான்டிட்டியா, எண்ணிக்கையா தன்மையா அப்படின்னு பார்த்தா தன்மை தான் ஜெயிக்கும், எண்ணிக்கை ஜெயிக்காது. அதான் மகாபாரத போர்ல 100 பேர் இருந்தாங்க, ஒரு பக்கம் 5 பேர் இருந்தாங்க, ஆனா 5 பக்கம் தான் தர்மம் இருந்தது, அதனால அவங்க ஜெயித்தாங்க. அதனால இந்த கூட்டணி கலாச்சாரத்துல, தேர்தல் கலாச்சாரத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, யார் பக்கம் வெற்றி முகம் இருக்கிறது, யார் பக்கம் முன்னேற்றம் இருக்கிறது, இதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பாங்க. மக்கள் ஒண்ணு இழிச்சவே இல்ல. அதிமுக காரங்க நினைக்கிறாங்க காந்தி நோட்டை காமிச்சோம்னா, திமுக காரங்க நினைக்கிறவங்க காந்தி நோட்டை காமிச்சோம்னா, அப்படி இல்லைன்னா டாஸ்மார்க்கை திறந்து விட்டுட்டோம்னா, பிரியாணி சொத்தை இறச்சி விட்டுட்டோம்னா இந்த பறவைகள் மாதிரி வந்து பொறுக்கிக்கிட்டு போய் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. நெவர். நீங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியா சிந்திக்கக்கூடிய மக்கள், சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியா சிந்திக்கக்கூடிய மக்கள், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு மாதிரியா சிந்திக்கக்கூடிய மக்கள், மக்கள் வந்து ரொம்ப சரியா இருக்காங்க. அதுதான் சார் நான் கேள்வி. அதுதான் நீங்க சொல்லக்கூடிய சிந்தனை, நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்லக்கூடிய சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2014 எப்படி சிந்திச்சிருக்காங்க, 2019 சிந்தனை என்ன, 2024 என்னவா இருக்கும், அந்த அச்சத்துல தான் எடப்பாடி என்ன சொல்றாரு, நாங்க ஏன் சார் உங்க கூட வரணும், தோக்கிறதுக்கு வரணுமா, பாஜகவோடு இணைந்தால் ஓட்டே வராது, தோத்துருவோம், அதனாலதான் நாங்க வெளில வரோம்னே சொல்லிட்டு தானே வெளில வர்றாரு. அப்போ இந்த சிந்தனை மாற்றம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உட்காந்து ஒரு ஏசி ரூம்ல மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அந்த மேஜிக் நம்பர் 273 இஸ் எனஃப். ஓகே, சரிங்களா? 273 போதும். ஆனால் தனித்து பாரதிய ஜனதா கட்சி 303 ஏற்கனவே எட்டி இருக்கிறது. கூட்டணியோடு சேர்த்து 353 எட்டி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 400 இலக்கு வைத்திருக்கிறோம் தனித்த. அப்ப நீங்க வந்து ஜனநாயகம் எப்ப ஜெயிக்கும் அப்படின்னா, ஒரு பல கட்சி, பல கருத்து, பல தலைவர்கள், பல இயக்கங்கள், பல பிரதேசங்கள், பல உணர்ச்சிகள், இதெல்லாம் ஒருங்கிணைந்ததுதான் இந்தியா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதனால நாம வந்து ஒரு யூனிட்டியை உருவாக்கணும், டைவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்தியாவை ஒரு யூனிட்டியா கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் எல்லாரையும் இணைக்கிறவங்களுடைய. எங்களை பொறுத்தவரையில ஜான் பாண்டியனும் ஒரு இடைதான், சரத்குமாரும் ஒரு இடைதான், பாரிவேந்தரும் ஒரு இடைதான், ஏசி சண்முகமும் ஒரு இடைதான். ஏசி சண்முகமும் டாக்டர் ராமதாசும் ஒரு நிகழ்தான். ஏசி சண்முகமும் அம்மையார் ஹேமலதா அவர்களும் பிரேமலதா அவர்களும் ஒரே நிலைதான். அதனால நாங்க வந்து பெரிய கட்சி, சின்ன கட்சி, பெரிய ஆளு, சின்ன ஆளு அப்படின்னு பார்க்கிற பாரபட்சம் பாரதிய ஜனதா கட்சியில இல்ல. சீட் ஷேரிங்ல இடம்பெறவில்லை விட்டாலும் கூட மக்களுக்காக பணியாற்றுகிற இயக்கங்களை கௌரவமாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில தான் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நாங்க இவங்களெல்லாம் சேர்க்கிறோம். ஆனா அதிமுக காரங்க தலைவர் சொல்றாரு, நம்ம சகோதரரே, இந்த இரண்டாம் உலக போர்ல மறக்க முடியாத 2 கதாபாத்திரங்கள், நாயகர்கள் 2 பேர். ஒருத்தரே உண்மையை சொன்னவர் வின்சென்ட் சர்ச்சில், அடுத்து பொய்யே பேசிய கோயபல்ஸ். உங்களுக்கு தெரியும், ஹிட்லருடைய தோல்விக்கு, முசோலினியுடைய தோல்விக்கு முழுமுதற் காரணம் கோயபல்ஸ். தன்னை சுற்றி 10க்கு 10 அறை இருக்கிற வரைக்கும் உலகமே வீழ்ந்து, தன்னுடைய நாடு வீழ்ந்து, தன்னுடைய மாளிகையை வீழ்ந்த பிறகு கூட 10க்கு 10 இடத்தை வச்சுக்கிட்டு, ஒரு கையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நான் உலகத்தை ஜெயிச்சிருவேன் கொக்கரிச்சான் பாருங்க. அது மாதிரி இப்ப அதிமுக கொக்கரிக்கிறது இருக்குது. எல்லாம் இழந்து விட்டது, எல்லா கனவுகளும் சாத்தப்பட்டு விட்டது. அதனால எந்த அடிப்படையில மெகா கூட்டணி ஆளே இல்லையா, நீங்க ரைட். நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். ரைட், நான் கலையவட்ட வந்துடுறேன் சார். ஆளே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்க அப்படின்றது அவருடைய வாதமா இருக்கு. கதவெல்லாம் சாத்தியாச்சு, இனி யார் இருக்காங்க, இனி கூப்பிடுறதுக்கு யார் இருக்காங்க, பக்கத்து மாநிலத்துல தான் கூட்டணி கூப்பிடணுன்றது அவருடைய ஒரு ஹாஸ்யமான வாதம். சொன்னதோட நீங்க கூடுதலா சொல்றீங்க. இல்ல, அவர் சொன்னதை கருத்தை எடுத்து சேர்த்து இருக்குன்னா அவரே பரவாயில்ல. இல்ல, நான் அவருடைய கருத்தை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்லாம அவரே புரிய வச்சுட்டாரு. கவிஞர் பேசும்போது தெரியாதா, அதுக்கு மேல என்ன இருக்குது. ரைட், நீங்க கவிதைக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க, அதுவும் புரிஞ்சு போச்சு எனக்கு. இப்ப தீ ஆத்துறது யாருங்கிறது, ஆள் இல்லாத கடையில் தீ ஆற்ற போகிறது யாரு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ரைட்டு. இப்போதைக்கு நான் சொன்னேங்க, 2019 தேர்தலுக்கு முன்பே நான் சொன்னேன், அதிமுக ஜெயிக்கணும்னா ஒன்று பாஜக கழட்டி விடணும், இன்னொன்று வந்து பாமகவை கழட்டி விடணும். பாஜகவை சேர்த்துக்கிட்டா சிறுபான்மை வாக்குகள் மொத்தமும் காலியாயிடும். பாமக சேர்த்துக்கிட்டா வட தமிழ்நாட்டில் தலித் வாக்குகள், பட்டியலின வாக்குகள் கிடைக்காது. நான் சொன்னது
2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் நிரூபணமாச்சு. புரட்சி 2021 நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை, இருவருக்கும் ரொம்ப சீட் கன்வர்ஷன்ல தான் அதிகம், பர்சன்டேஜ்ல பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நம்ம பேசியிருக்கோம் இந்த இடத்துல. 2021 சட்டமன்ற தேர்தல் அதான் நானும் சொல்றேன், இப்பயும் அதுதான் சொல்றேன். ஆனா அதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அது வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடங்க அது. அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும். என்னாச்சு? பாமகவோட சேர்ந்ததுனால வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 82% தலித் வாக்குகள் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு ஆவரேஜ் திமுகவுக்கு போச்சு. ட்ரெடிஷனலாக பாரம்பரியமாக அதிமுக கிடைத்து கொண்டிருந்த வாக்குகள் என்ன பாமகவோட சேர்ந்ததுனால பூராமே திமுகவுக்கு நான் சொன்னபடியே போச்சு. பட் இதற்கு முன் தேர்தல்களில் பாமகவோட கூட்டணி வச்சு எல்லா தேர்தலும் அதிமுக தோல்வி தான் சந்திச்சிருக்கா. தோல்வி அந்த பாமக உதாரணம் நான் சொல்கிறேங்க. இன்னொரு காரணம் நான் சொல்கிறேன் பாமகவோட ஏன் போகக்கூடாதுன்னு. பாமக என்ன செய்வாங்க, அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு 7-8-6-7 மாவட்டங்கள் இருக்குது, அங்கே தான் அங்கே நிற்போம் எல்லா தொகுதியிலும். எல்லா கட்சிகளும் கேட்கறது அப்போ மற்ற இடங்கள் அவங்களால அதிமுக என்ன லாபம்? சரி ரைட்டு, அந்த இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி அந்த இடத்துல வாங்குறாங்களா, சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களா? 22 தொகுதிகளில் போட்டிட்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக ஜெயிச்ச இடம் எவ்வளவு? 5 இடங்கள். பட் இது இந்த இடத்துல இருங்க நான் முடிச்சிடறேன், இந்த ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சிடறேன். ஸ்ட்ரைக் ரேட்டு வெறும் 20%. ஆனால் அதே பாமக ஸ்ட்ராங் ஹோல்டில் அதிமுக 32 இடத்துல நின்று 29 தொகுதியை ஜெயிச்சிச்சு. அப்போ அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 100%. சரி ரைட், நான் இந்த இடத்துல கேள்வி வச்சிடறேன். அப்போ கலை இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது ஒரு எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தொடக்கத்தில் முதல்ல சி வி சண்முகம் போகிறாரு, பேசிட்டு வர்றாரு. அஃப்கோர்ஸ் அதில் அரசியல் பேசலாம், 2 அரசியல்வாதிகள் சந்திச்சா என்ன பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 2 மீட்டிங் நடந்திருக்கு, ஒரு விதமான பேச்சுவார்த்தை, பேக்டோர் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருச்சு. இன்னைக்கு கால சூழ்நிலை அந்த கூட்டணி அமையாதுன்னும் போது நம்ம அவங்களால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போன முறை எதுக்கு அந்த 10% கொண்டு வந்தது? நான் சொல்கிறேங்க, அதிமுக அது நினைக்கிறான் சொல்லலை, நான் என்னுடைய கருத்து சொன்னேன். 2019 அதிமுக நான் சொன்னதை கேட்கல, அவங்க 2 பேரோட கூட்டணிக்கு போனாங்க, அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட ஒரு விஷயம் சொன்னார், அனைத்து கதவுகளும் சாத்தப்பட்டது. இப்போ அதிமுக பொறுத்த மட்டும் SDPI, புரட்சி பாரத், என்ன இருக்குங்க? போதுங்க, போருமா போது. என்ன தேர்தலை ஜெயிப்பதற்கு தேசிய லீக் வந்திருக்குது, அந்த சுலைமான் கட்சியினுடைய கட்சி. எத்தனை சீட் நிற்பாங்க? 2 சீட்டு, ஒரு 2 சீட்டோ 1 சீட்டோ, அதெல்லாம் பிரச்சனை வேற. அவங்க ஒரு கட்சி இருக்காங்க இங்கே. ரைட்டு. அதே மாதிரி பல குச்சிகள் இப்போ பாஜக கூட்டணியில இருக்கிறது, பல கட்சிகள் இல்லை குச்சிகள். ரைட்டு. இங்கேயும் சில குச்சிகள் இருக்குது. ரைட்டு. அதனால எது கட்சி எது குச்சி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகளுக்கு என்னங்க வாக்கு வங்கி இருக்குது? 1% குறைவாக தான் இருக்கு. நீங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். கட்சியா குச்சியா? யாரு? தினகரன் வந்து கட்சியா குச்சியா? ஆமா, ஓபிஎஸ் வந்து கட்சியா குச்சியா? அது அவங்க 2 பேரை பத்தி இருங்க, 2 பேரை பத்தி இருங்க இருங்க இருங்க. கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. திரும்ப கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல அனுமதிங்க. என்னுடைய நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் பாஜக அராஜகத்துக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. பாஜக ஒரு அராஜக கட்சி என்பதற்கு அராஜகமா என்னுடைய நேரத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. பதில் சொல்லுங்க. புரட்சிதாசன் உங்களை முதல்ல பேச விட்டுட்டேன், அடுத்த ட்ரிப் சுற்றுல உங்களை பேச. நன்றி நன்றி நன்றி. நீங்க சரி இதே வேலை நான் செய்வேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஓபிஎஸ் டிடிவிக்கு என்ன கட்சியா குச்சியா? நீங்க ஓபிஎஸ் கட்சியே இல்லைங்க. என்ன கட்சி இருக்குது அவர்கிட்ட? குச்சி கூட இல்லை அவர்கிட்ட. அதாவது மற்றவனுக்காக கட்சி இல்லைன்னா குச்சியா வச்சிருக்கான். இவற்றை கட்சியும் இல்ல குச்சியும் இல்ல, சின்னமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்போ எதுவுமே தினகரன் சரி ரைட். நான் ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், ஒரு வரியில பதில் சொன்னீங்கன்னா நம்ம பிரேக் போயிட்டு தொடர்ந்து பேசலாம். அதாவது ஆக இந்த பக்கம் நீங்க சொல்லக்கூடிய குச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்கள் பார்வையில் குச்சிகள் சொல்லக்கூடியவர்கள் அதிமுக இந்த தேர்தல் பாமக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ரைட். நான் குச்சின்னு சொல்ல மாட்டேன். அது பாஜக போய் சேர்ந்தது. பாஜக பிளஸ் என்ன பிளஸ்னா, அவங்களுக்கு நிச்சயமா சில தொகுதிகளில் டெபாசிட் கிடைக்கும். டெபாசிட் கிடைக்காத சூழல் இருந்துச்சு. பாமக போனதுனால சில தொகுதிகளில் அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கும். அதிமுக ஒரு பலமான கட்சிங்க. நேத்து அவங்க நடத்தின மனித சங்கிலி பாருங்க. நன்றி நன்றி. நான் வரேன். நம்ம தமிழ்நாடு மூளை முடுக்குகளில் பூரா நடத்துறாங்க. வேற திமுகவால கூட அவ்வளவு பரவலா ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. பட் லிட்டில் டூ லேட்டா இதெல்லாம். ஏன்னா நான் தொடர்ந்து இந்த எதிர்ப்பான விஷயங்கள் அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்பதானே பிடிச்சிருக்கு. இந்த இஷ்யூ இல்லைங்க, ஒரு அப்போசிஷனா களம் காணுவது என்பது நம்ம பேசுவோம். ரவீந்திரன் சார், நீங்க ஐ மீன்
தொடர்ந்து இந்த தமிழக தேர்தல் களத்தில் பயணப்பட்டதுனால இந்த கேள்வியை நேரே உங்ககிட்ட வைக்கிறேன். மெகா கூட்டணின்னு பேசினா அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் கூட்டணி ஃபிக்ஸு, தொகுதி ஐடென்டிஃபைடு, இன்ஃபேக்ட் பிரச்சாரம் வரைக்கும் போயாச்சு திமுக தரப்பில். இந்த பக்கம் இன்னமும் ஒரு குழப்பம் இருக்குது, இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இனிமேல் தான் கூட்டணி அறிவிப்போம், அதுவும் தேர்தல் தேதி வரட்டும் என்ன அவசரம்ன்ற கேள்விகளாகவும் ரெண்டு பக்கமும் எழுப்பப்படுது. உங்கள் பார்வையில் மெகா கூட்டணியில் முந்துவது யார்? முதல் கேள்வி. அதாவது 2019 to 2024 இதுல திமுக கூட்டணி 19 கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஒரே ஒருத்தர் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் பாஜக கூட்டணி போயிருக்கார். அவர் சிட்டிங் எம்பி பெரம்பலூர். மீதி அது இன்டாக்டா அவங்க இருக்கிறாங்க. இவங்க கிட்ட கமலஹாசன் கூட வந்திருக்கிறாரு. அவர் 3.7% வாக்கெடுத்தவர். அப்புறம் சட்டமன்றத்தில் 2% எடுத்து ஈரோடு கிழக்கில் அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு ஒரு கேம்பெயின் வேல்யூவில் ஒரு கேம்பெயினராட்டு ஒரு ராஜ்சபா சீட்டுங்கிற இதோட வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த அணி வந்து ஆல்மோஸ்ட் இந்த சீட் ஐடென்டிஃபிகேஷன் தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸ்டேஷன் விட்டே கிளம்பிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்தால 3.8% வாக்கெடுத்த சீமான் சட்டமன்றத்திலையும் ஒரு ஜம்பிங் பார்த்ததுனால மக்களவையிலும் தனக்கு ஜம்பிங் கிடைக்கும்னு அவர் 38 சீட்டு போட்டுட்டாரு. வடசென்ன சீட்டு மட்டும் போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அவரையும் வந்து தனிச்சு போட்டி 39 அவரும் முடிவு பண்ணிட்டார். இப்போ 2019 ரெண்டாவது இடம் வந்து ஒரு எம்பி சீட்டை வெற்றி பெற்ற அதிமுக அணி. அதிமுக பெரிய கட்சி. அந்த அணி தான் இன்னைக்கு வந்து உடஞ்சி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அணி அமைப்பதில் யாருங்கிறத போட்டி. ரெண்டுமே தோல்வி அடைஞ்சவங்கிறது உண்மை. அதே வேளையில் பாஜக டெல்லியில் ஆட்சியை பிடிச்சவங்கிறதும் 3வது முறையும் பிடிக்க வாய்ப்புள்ளவங்கிறதும் உண்மை. ஸோ 3வது முறை டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளவங்கிற அந்த பலத்தின் அடிப்படையில் ரெட்டேலியில் போட்டியிட்ட ஜி.கே. வாசன் வந்து சைக்கிள் அல்லது தாமரைக்கு தயாராகிட்டார். ரெட்டேலியில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் வந்து தாமரைக்கே தயாராகிட்டார். ஸோ 2 பேர் மத்திய அரசு பாஜக தான் வருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இது மக்களவை தேர்தல்னு அந்த அணிக்கு போயிட்டாங்க. மீதி புதிய தமிழகம் அவர் வந்து 2019 தென்காசி தொகுதியில் ரெட்டேலையில் போட்டிட்டவர். அவர் மீண்டும் ரெட்டேலைக்கு ஓகே சொல்லிட்டாரு. இடையில தனியாக போயிட்டு வந்தார். என்றாலும் ரெட்டேலைக்குங்கிறதுல இந்த 2 பேருக்கும் இடையில உள்ள சண்டையில் புதிய தமிழகத்துக்கு மார்க்கெட் ஏறிட்டு. ரைட்டு. ஸோ நம்ம கட்சிக்காரங்க பார்க்குறது வேற, நம்ம விஷயங்களை பார்க்குறது வேற. அவரை 2021 இதே அணி வந்து கூட்டணியில் சேர்க்காம தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க பிரிஞ்சதுனால அவர் அந்த சைடு போயிடக்கூடாதுன்னு இந்த சைடு தூக்குறாங்க. இதை விட பெரிய இது என்னென்னா 40 சீட்டு கமலஹாசன்ட்ட வாங்கி அந்த சீட்டுகளை முழுமையாக போட்டி போட முடியாத அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாருக்கும் ஒரு டிமாண்டு வந்துட்டு அவரையும் பார்த்து கூட்டணி பேசினாங்க. நான் அவருக்கு உள்ள ஓட்டு வலிமையை சொல்லி அவரை நான் கிருஷ்ணசாமி கூட்டணின்றதோட கரஞ்சி இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இல்லை, அது ஃபர்ஸ்ட்டில் கூட்டணி தானே பேசினாங்க. வாக்கு வலிமை எப்படி கிருஷ்ணசாமிக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் சொல்கிறது தான் முறை. மிக குறைவு. அது வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அவங்க முன்னாடி போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதைத்தான் நான் சொல்கிறேன். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அணி அமைக்கிறதில்ல. அதில் அவங்க கிருஷ்ணசாமி எடுத்தால் இவங்க சரத்குமாரை எடுக்கணும்னு இவங்க நிற்கிறாங்க. சரத்குமார் வந்து வாக்கு வலிமைக்கு சீட்டான்னு ஒரு விமர்சனம் வரவும் கட்சியில் சேர்ந்தே கட்சிக்காரத்தில் ஒருத்தருக்கு சீட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணி அவர் இது பண்ணிட்டார். பட் ரியல் இது வந்து பாமக தான் மெயின், அடுத்து தேமுதிக. இந்த 2 பேரும் யார் பக்கங்கிறது தான் இங்கே போட்டி. அதில் பாமகவை இவர் சி.வி. சண்முகம் வந்து வெளிப்படையாகவும் பார்த்தாரு, மற்றபடியும் பார்த்தாரு. பாமக வந்து பிடி கொடுக்கல. அவங்களுக்கு சில கிரீவன்ஸ் இருக்குது. இதே சி.வி. சண்முகம் கலைக்க கருத்தை தான் எங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வரல அவரை சேர்த்தனாலங்கிறத சி.வி. சண்முகமே சொன்னார். அவரே போய் பார்த்தாரு. ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர் நமக்கு வெளிப்படையாக வராதனால நமக்கு சொல்ல தெரியல. ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, அது அவருக்கு அக்செப்டன்ஸ் வரலை. இந்த மீன் டைமில் அவங்க பாஜக டீம் பேசி 9+1ன்னு சொல்கிறாங்க. அது 10 இருக்கலாம், +1 இருக்கலாம். +1ங்கிறது ராஜ்யசபா வெளி மாநிலத்தில் இருக்கிறதுல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இதை முடிவு பண்ணுறதுக்கு நான் முக்கியமான காரணமாக பார்க்குறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவரோடு அணி சேர்ந்தார். அன்புமணி 26 முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டு போகும். ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் கூட கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் 21 அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டது மாதிரி மீண்டும் வந்து 26
சிஎம் ஏத்துக்க வேண்டிய எடுத்து ஏத்துக்கிடணும். ரைட். அதுக்கு மணிகண்டன் சில இதுகள் சொல்றாரு. அது நமக்கு அவர் சொன்னது உண்மையா இருக்கலாம், நமக்கு அதில் உள்ள விஷயங்கள் தெரியல. என்றாலும் அவ்வளோ சீட்டு கேட்டாங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்டாங்கங்கிற தகவலை சகோதரர் மணிகண்டன் சொல்றாப்புல. நமக்கு என்ன பார்வை அதுலன்னா, எடப்பாடியோட சேர்ந்தா சிஎம் கேண்டிடேட்டா நிற்க முடியாது. ரைட். இங்க இங்க அண்ணாமலை 2026 நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களுக்கு என்ன 26ல அவங்களும் சிஎம்மா போவாங்க. இது தமிழிசையா ஹச்ராஜாவான்னு முடிவு பண்ணதுக்குள்ள அன்புமணி சிஎம்னு சொல்லி 5.5% ஓட்டு எடுத்து பழைய ஸ்ட்ரென்த் அவங்க காட்டி எங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தமிழக அரசியல்ல மற்ற தேமுதிக, மதிமுக, மற்ற தமாக நீங்க கட்சிகளை பத்தி பேசும்போது இவர் ஒரு விஷயம் சொல்றாரு கலை திருப்பி சார், நீங்க கட்சிகள்னு பார்க்காதீங்க, பலதீங்க குச்சிகள் அப்படின்றாரு. குறிப்பா ஓபிஎஸ், தினகரன். எனக்கு எல்லா தலைவர்கள்ட்டுமே நல்ல நெருங்கிய நட்பு இருக்கு. அதனால அந்த கட்சிகளை பேசும்போது நான் மரியாதையா பேசதான் விரும்புறேன். தேமுதிகவுக்கு வந்து இன்னைக்கு அதான் வாக்கு வலிமை, சரத்குமாருக்கு வாக்கு வலிமையை நான் சொல்லல பாத்தீங்களா. அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அதிக திரையரங்கில் வெளிவிழா ஓடின படத்தின் கதாநாயகன் அவரு, பல மொழி தெரியும், பிஜேபியில் சேர்ந்திருக்கிறாரு. அவரு சுரேஷ் கோபிக்கு பிரச்சாரம் பண்ணுவார், இது தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ணுவார், பல மொழி தெரியும், ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்றேன் நான். இந்த இதில் தேமுதிகவுக்கு விஜயகாந்த் மரணத்தால் அதில் வரக்கூடிய ஒரு சிம்பதி ஃபேக்டர் நம்மளே பார்க்குறோம். கோயம்பேடுல வந்து பெரிய கூட்டம். அதெல்லாம் வாக்காகுமான்ற கேள்வி இருக்குல்ல. வாக்காகுமா ஆகாதாங்கிறது முடிவெடுக்க வேண்டிய பாஜகவின் கவலை, முடிவெடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை. ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு அது வாக்காகுங்கிற நம்பிக்கையில தான் வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின், அன்பழகன், தருமபுரி அன்பழகன் 4 பேரும் போய் அங்கே பேசியிருக்காங்க. அங்கேயும் பிரச்சனை என்னன்னா X+1, எக்ஸ்னா 4ன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ் ராஜ்யசபா தான் அங்கேயும் மஸ்ட். அவங்க என்ன எதிர்பார்க்காங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரக்கூடிய ராஜ்யசபாவையே எங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க என்ன சொன்னதுன்னா பாமக அதை கேட்கறாங்க. இல்ல கதை இப்போ லைன் கிளியர் ஆயிட்டுங்கிறதான் சொல்ல வர்றேன். பாமக அங்க போறதுனால இங்க இந்த லைன் கிளியர் ஆயிட்டு. சோ இங்க பச்சை கொடி உண்டு. சோ நான் மீண்டும் திரும்ப சொல்றது என்னன்னா, டிஃபீட் ஆனவங்க அணிக்குள்ள உள்ள போட்டி நடக்கு. அதுல ராஜ்யசபா வந்து எல்லாரும் நம்ம சுத்தி வெயிட்டா இது பண்றாங்க. நம்ம சுத்தி வரோம். நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட கேள்வி வச்சிடறேன். இதுல யாரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், யாரு குட்ஸ் ட்ரெயின்? தொடங்கும் போதே நம்ம பேச ஆரம்பிச்சோம். மணிகண்டன் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போனாரு. தெளிவா ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் குட்ஸ் ட்ரெயினை நம்பி நாங்க பயணிக்கல, வெளில வந்துட்டோம். நீ உங்கள் பார்வையில் யார் வந்தே பாரத், யார் குட்ஸ் ட்ரெயின்? இதுவரை உள்ளதுல ப்ரூவ்டு ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகம். பட் அவங்க மோடி பிரதமருங்கிறதுலையும் ஒரு அணி அமைக்கிறது மூலமாயும் தாங்கள் வர முடியுங்கிற பெர்செப்ஷனை கொடுக்குறாங்க. ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம். ரிசல்ட் தான் பேசணும் அப்படின்றீங்க. ரைட்டு. நான் மணிகண்டன் அவர்கிட்ட தான் திருப்பி வரணும்னு. சார், நீங்கள் புரட்சி கவிதாசன் பேசுனதுன்னு கேட்டிருப்பீங்க, சார் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. சார், ஒரு பர்செப்ஷன்லாம் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா தான் வரும். சவால்கள், சிக்கல்கள் அதிகம். நம்ம இன்னமும் அந்த கதவு திறந்திருக்கு. தேர்தல் ஒட்டி தான் சொல்லணும்னா தேர்தலுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்றாரு. நாம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஓபிஎஸ் தினகரனை எங்களோடு சேரும்போது அப்படின்றது தான் புரட்சி கவிதாசனுடைய வார்த்தையாகவும் இருக்கு. பரத், ஒரு வாய்தா போன ஹீரோ, அரசியல் ஜீரோ, இவங்க எல்லாம் சேர்ந்தா 0x0x0 வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்துக்குங்க. ஒரு விஷயங்க, அகில இந்திய ரீதியில வேற மாதிரி பார்வைகள் இருக்குது. மைனாரிட்டிக்கு பிஜேபி ஏத்துக்கிறாங்க. ஆனா தமிழக அரசியல் களம்ங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. மைனாரிட்டிகள் பிஜேபி ஒரு ஜென்ம எதிரியா பாக்குறாங்க. இதெல்லாம் இல்லாம காலகாலமா தமிழக களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் சுட்டெரிச்சா இலை பக்கம்போ, இலை வேண்டாம்னா சூரியனை திரும்பிப்பார். இப்படிங்கிற அந்த இதை உடைக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது ராசா. அவ்வளவு சீக்கிரம் நீங்க துள்ளி குதிக்கிற மாதிரி யூடியூப்லயும் சார் கேட்டுக்கிட்டீங்களா அவர் சொன்னது? அந்த ராசா உங்களுக்கு தான். ஆமா, யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நாம விரும்புறோமோ விரும்பலையோ தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு பைப்போலரை கொண்டு வந்துட்டாங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். 2011 கருணாநிதிக்கு எதிராக எப்படி ஒரு சுனாமி அலை அடிச்சதோ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பலை அடிக்கிறப்ப கூட்டணியே நமக்கு அவசியம் இல்ல. அதாவது பத்திரிகையில வர்ற ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் பார்த்து பாஜக ஜெயிக்கும் எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் சாதாரண சிலுவம்பாளையத்துல இருந்து கிளம்பி வந்த கிளை செயலாளர், இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களுக்கு நான் பொதுச் செயலாளர் இருக்கிறேன். எனக்கு கிரவுண்ட் கனெக்டிவிட்டி இன்னைக்கு இருக்குது. மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாருங்க ராசா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அல்டிக்காம வீட்டுல உட்கார்ந்து. ஒரே நிமிஷம். கூட்டணி வந்தால் அதிமுகவிற்கு கூடுதல் பலம், கூட்டணி இல்லாவிட்டாலும் பெரும் வெற்றி. இந்தியாவை பொறுத்த மட்டும் மோடி வேணுமா வேண்டாமான்னு இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட மாடல் ஸ்டாலின் வேண்டுமா, சாதாரண ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? இதுதாங்க ட்ரெண்ட்.
நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. ஆனா தொடர்ந்து ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமே பாஜகவை கடுமையா சாடினாலும் ஒரு விதத்துல கூட்டணி இல்லைன்ற வார்த்தைகள் மட்டும்தான் எடப்பாடி அவர்கிட்ட வருது. அதே போல தான் பாஜக கிட்டையும். பாஜக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கடுமையான சாடல், தினம் குற்றச்சாட்டு திமுக மேல. இன்னைக்கு ஒரு அரசு விழால ஸ்டாலின் அவர்களே பேசுறார், முதல்வர் பேசுறார். 2 பேர்கிட்டையும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. சீக்ரெட் பேக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு, நீங்க சொல்றது பர்செப்ஷனா கூட இருக்கலாம் தேர்தலை ஒட்டி. இதுவும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையா? கூட்டணி அமைக்க முடியல, பர்செப்ஷனை நீங்க எவ்வளவு முறை மறுத்தாலும் பிஜேபியோட தான் சொல்லப்படுகிறது. அப்போ அதிமுகக்கு சிக்கல் மேல் சிக்கல் வரலையா? 2 விஷயங்க. திமுக எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அன்று மத்தியில பலமா இருந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, தமிழா இனமுறைச்சுகள், ஹிந்தி வாழ்கிறது, தமிழ் தேய்கிறது இப்படின்னு சொல்லி அந்த மத்தியில பலமா இருந்த கட்சியை பிக்ஸ் பண்ணி அதை ஒரு எதிரியாக்கி அதன் மூலமா தான் அந்த கட்சி அன்னையில இருந்து கூட்டணியில வளர்ந்த கட்சி அது வந்துட்டு இருக்குது. அதே பின்னாடி பாத்தீங்கன்னா, நேர்வின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு பல்ட்டி அடிச்சு 25 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல மத்திய அரசுல பதவி வகுத்தாங்க. ஆனா அதிமுகவோட ட்ராக் ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே மத்தியில் உள்ள தேசிய கட்சிகளை தேவையில்லாமல் பகைத்துக் கொள்ளாது. அது இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயா இருக்கட்டும், மொராஜி தேசாயை கூட ஆரம்பத்துல சங்கடப்பட்ட புரட்சி தலைவர், பின்னாடி அவர் ஆதரிக்க செய்தார், கூட்டணி போட்டார். ஆனா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவு வேற மாதிரி இருந்தது. அதன் பின்பு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களை ஆதரித்தார், அம்மா அவர்கள் வாஜ்பாயை ஆதரிச்சாங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியா தொடர்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி விட்டு விலகி போனாங்க. அம்மா கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க எடுத்தது என்னன்னா, பிஜேபியோட நட்பும் வேண்டாம், பகையும் வேண்டாம். அந்த மாதிரி நாங்க தேவையில்லாம பிஜேபி பக்கம் வேண்டாம்னு முடிச்சுக்கிட்டு போயிட்டோம். டீசென்டான ஒரு மனமுறிவு முடிஞ்ச ஒரு தம்பதியா நாங்க நடக்க விரும்புறோம். களத்தில் எதிரெதிர நிக்கிறீங்க சார். அண்ணாமலை தொடர்ந்து தன்னுடைய கூர்மைப்படுத்திக்கிட்டே வராரு. அதிமுக மேல இருக்கிற சில விஷயங்களை தொடர்ந்து பேசி, இன்னமும் நாங்க டீசென்டா இருக்கோம், நாங்க தேர்தல்ல பேசல, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்புறம் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரிதான் தீர்மானிப்பார். அப்புறம் நாங்களும் எடுப்போம். அப்புறம் குடி வீட்டுக்கு கேடு, டேஸ் டேஸ் நாட்டுக்கு கேடுங்கிற ரேஞ்சுக்குலாம் நாங்களும் போவோம். சோ நாங்க எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய ஐபிஎஸ் அதிகாரி, இன்றைய எல்போர்டு அரசியல்வாதி அண்ணாமலை தான் தீர்மானிப்பார்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அடிப்போம். அது சங்கடம் உங்களுக்கு தான். எல்லாம் கூடவே இருந்தோம், வெளியே எடுத்து விட்டோம்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ரைட். நான் நேர கவிதாசன்ட்டே வந்துடுறேன் சார். அது எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாமா இல்லை அவர் அப்சர்வேஷனா பார்க்கலாமா? நாங்க பாருங்க, எங்களை நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்க தூண்டாதீங்க. எங்க கிட்ட நீங்க நாங்க பேசுறது பலமா இருக்கும், பயமாவும் இருக்கும் அப்படின்ற ஒரு வாதத்தை தான் வைக்கிறாரு. அது அண்ணா ஒண்ணும் சொல்லல, அக்கறையோட சொல்றீங்களா? சீன சிற்பி மாசேதுங் அவர்கள் வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று சொல்லக்கூடிய சீன புரட்சி நாயகன்னா, நான் என்ன ஆயுதம் வேண்ட வேண்டும் என்பதை என் எதிரியே தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நன்றி. இந்த இடிப்பார் இல்லா ஏமராமன் தான் கெடுப்பார் இல்லாமல் கெடும். அதனால எடப்பாடி தான் மக்கு அப்படின்னு நினைச்சா, அவருக்கு ஆலோசனை செய்யற அவ்வளவு பேருமே அதே ரகமா இருக்கிறாங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கிறது. ஒரு முயலுக்கு 3 கால் அப்படின்னு மன்னன் சொன்னா, ஆமா மன்னா, நான் உற்று பார்த்தேன், எண்ணி பார்த்தேன், 3 கால் தான் என்று சொல்லக்கூடிய மந்திரி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு பதில் சொல்றான். சாதி ரீதியாக கட்சி நடத்துகிறவர்களுக்கு கூட ஒட்டுமொத்த சாதி ஆதரிப்பதில்லை. அது கவுண்டரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், தலிதா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அதே மாதிரி மத ரீதியா கட்சி நடத்துறவங்க கூட முஸ்லிம் கட்சிகள் 40 கட்சிகள் இருக்கு. அதனால ஒரு எஸ்டிபிஐ வந்ததுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு மனப்பால் குடிக்கிறது மாபெரும் பிழை என்பதை வரலாறு உங்களுக்கு. பாஜகவிடமிருந்து நாங்கள் பாஜகவிடமிருந்து விலகி வந்தால் எஸ்டிபி மட்டுமல்ல, எஸ்டிபிஐ போல பல சிறுபான்மை கட்சிகள் எங்களை நோக்கி வரும் அப்படின்றது அவர்களுடைய வாதம். இல்ல இங்க பாருங்க, போன கடந்த சட்டமன்ற பொது தேர்தல்ல, அதாவது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில 1,89,000 வாக்குகள் தான் வித்தியாசமே. 50 தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது. குறிப்பா எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய டாக்டர் எல்முருகன் அவர்கள் கூட 1000 வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வியை சொல்லினார். அதே மாதிரி அதனால சொற்ப ஓட்டுல 50 தொகுதிகளை இழந்து போனார்கள். இந்த 50 தொகுதி 1,89,000 ஓட்டுல தோற்றது என்பது தலித்துகள் வராதனாலோ, சிறுபான்மையினர் வராதனாலோ, அல்லது பாஜக சேர்ந்ததுனாலோ அல்ல. மீண்டும் மீண்டும் பாடத்தை தவறாக படிக்கிறாங்க. நான் தவறுகளுக்காக சொல்றேங்க. நான் 29 வயது வரைக்கும்
தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொன்னவன், ரைட் பாராளுமன்றம் பத்தித்துவம் என்று சொன்னவன், ஓட்டு போடக்கூடாது என்று தடுத்தவன். நான் ஓட்டே போட்டதில்லை. 29 வயசுல ஜி.கே. மூப்பனா அவருடைய தலைமையை ஏற்று நான் ஒரு இயக்கத்தின் சார்பா புதுக்கோட்டையில பார்லிமெண்ட்டுக்கு நான் நிக்கிறேன். பாசிதம்பரம் சிவகங்கை நிற்கிறார், புதுக்கோட்டையில நான் நிக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையில தேர்தல் பாதையில முதல் அடி. எனக்கு நான் போட்ட ஓட்டு தான் முதல் ஓட்டு. அதுக்கப்புறம் 7 தேர்தல் நான் தோத்து இருக்கிறேன். தமிழ்நாட்டை அணு அணுவா அளந்து இருக்கிறேன். அதனால நாங்க பிஞ்சிலே பழுத்தப்படுங்க. அதனால தயவு செய்து ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மன்னனுக்கு எது ஆகாது என்றால் இருமாப்பு ஆகாது. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடு நடந்துக்கணும். ஆனா இவங்க ரொம்ப மிதப்புல இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே இவ்வளவு மிதப்பு, ஐடி ரைடு இருக்கும் போதே இவ்வளவு மிதப்பு, ஈடி ரைடு இருக்கும் போதே இவ்வளவு மிதப்பு. இது எச்சரிக்கையா அக்கறையா சார்? இந்த வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க மிரட்டுறீங்களா? இந்த வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? எச்சரிக்கையா அக்கறையா? நீங்க மிரட்டுறீங்களா? அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் ஒரு வழக்கறிஞர். எங்களுக்கு தெரியாத சட்டம் எல்லாம் கிடையாது. ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைய கொலை குற்றவாளியா இருந்த எடப்பாடி அணி மிரட்டுவது வேடிக்கையில இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்க்கலாம். தனிப்பட்ட தாக்குதல்கள் கண்டிப்பா தவிர்க்கலாம். கொலை குற்றவாளிகள் சொல்லி சோனியா காந்தி சொன்னாங்க. தனிப்பட்ட தாக்குதல் சொன்னாங்க. அரசியலுக்கு சார் இணையத்துல ஒரு கிட்டத்தட்ட அவருடைய குற்றச்சாட்டு, நேரடி குற்றச்சாட்டு என்ன மணிகண்டன் சார்? நீங்க ஒரு இன்டர்நெட்லயே இருக்கோம், சோசியல் மீடியால நம்ம டெய்லி ட்ரெண்டிங்கும் ஹேஷ்டேக்லயும் வளர்ந்து விட்ட கட்சின்னு சொல்லிக்குது பாஜக தமிழ்நாட்டுல குறிப்பா. சோ ஆனா உண்மையாலுமே அது மிக மிக, நான் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போறேன்னு வேணாம், ரிப்பீட்டேட்டிவா இருந்தாலும் அது குட்ஸ் ட்ரெயின் தான் இங்க அப்படின்றாரு சார். உங்களுக்கு தான் சார். என்ன கேக்குறீங்களா? புரட்சி சாருக்கு மறுபடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் பர்செப்ஷன்ல பேசலாம். நீங்க வளர்ச்சி என்பது வெறும் சோசியல் மீடியாலையும் ஒரு ட்விட்டர்லயும் ஹேஷ்டேக்லயுமே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். களத்துல நீங்க என்ன இருக்கீங்கன்றது கேள்விதான் இருக்கீங்க. அதிமுக பலமா இருக்குன்றாரு. நீங்க பல்லட பொதுக்கூட்டத்துல என்னத்தை பாத்தீங்க? சென்னை பொதுக்கூட்டத்துல என்னத்தை பாத்தீங்க? திருநெல்வேலி பொதுக்கூட்டத்துல என்னத்தை பாத்தீங்க? மதுரையில என்ன பாத்தீங்க கேட்பாங்க. என்னத்தை பாத்தீங்க? அதனால முதல்ல கூட்டம் மூடுங்க. முதல்ல கூட்டம் மூடும். கூட்டம்னா ஓட்டு போடாது. நான் கலைஞரோட அரசியல் செஞ்சவன். கலைஞரே சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய பேச்சை கேட்கிற கூட்டம் ஓட்டு போட மாட்டேங்குதுன்னு தொடர்ந்து 10 ஆண்டுகள் தோல்வி காலத்துல அவர் புலம்புறாரு. அதனால கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டா மாறாது. ஆனால் கூட்டம் கூடுவது என்பது ஒரு அடிப்படை. அதுக்கு அடுத்தாப்புல அந்த கூட்டம் ஓட்டாக மாறுவது என்பது இரண்டாவது வளர்ச்சிப்படி. அதனால வெறும் சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு வாயில வட சொல்ற கட்சி நீங்க இப்ப சொல்லலாம். ஏன் நீங்க வேணா சோசியல் மீடியாவை கலைச்சிருக்கல? உங்களுக்கு எல்லாம் தரைப்படை, குதிரைப்படை, விமானப்படை, துறக எல்லா படையும் இருக்குல்ல. சோசியல் மீடியாவை கலைச்சிருக்கலாம். அதனால இன்றைக்கு நவீன அரசியலுடைய ஆகச்சிறந்த படைகள்ல ஒண்ணு சோசியல் மீடியா, சமூக வலைதளம், நீங்க தேர்தல் அரசியலை தீர்மானிக்க முடியாது. உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இன்டர்வென்ஷன் மணிகண்டன் கேட்டாரு சார். ரொம்ப சுருக்கமா நீங்க உங்க வாதத்தை வச்சீங்கன்னா நான் கலைசாட்ட வந்துருவேன். இது மரியாதைக்குரிய பிஜேபியில இருந்து நண்பர்கிட்ட சொல்றேன். நீங்க ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் இருக்குது எனக்குன்னு சொல்றீங்க. உங்க பேச்சிலையும் அந்த மாதிரி இருக்கணும். இல்லாத குற்றச்சாட்டுகளை லட்சக்கணக்கான பேர் பாக்குறதுல நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தனிப்பட்ட தாக்குதல நம்ம சொல்லிட்டோம் சார். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா பாமகவுக்கு என்ன பிரச்சனைனாங்க, அதாவது வன்னியர் சமுதாய மக்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படிங்கிறது சில விஷயங்கள் அதிமுகவுக்கு நெகட்டிவாக இருந்தாலும், வன்னியர்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய மாபெரும் தலைவராக அவங்க நினைக்கிறாங்க. இதுதாங்க பாமகவுக்கு உள்ள பிரச்சனை. ஏன்னா அவங்க ஓட் பேங்க் காலி ஆயிட்டு வருது. வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தலைவராக கொண்டாடுறாங்கிற இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஜபர்தஸ்தா பாத்தீங்கன்னா நல்ல ஜரிகப்பட்ட வேஷ்டி கட்டிக்கிட்டு இது போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த பாஜகவோட கூட்டணிக்கு போறவங்கனால அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு வேண்டாம் பாஜக கிடைக்குமா ஒழிய பாஜக தமிழகத்தில் ஒரு பொருட்படுத்தக்கூடிய சக்தியே இல்ல. வாக்கு சதவீதம் என்ன, வளர்ச்சி என்ன, கொடுத்த ரிசல்ட் என்ன, களத்தில் இருக்கிறீர்களா, உங்களுக்கு பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா,
என்ன எலெக்ஷன் வேலைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம என்னன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வரோம் இங்க பலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன். ரைட். நான் பிஃபோர் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் அவர் சொன்னார். இது வந்து பாமகக்காரர்களே சமுதாய மக்களே 10.5 கொடுத்ததுக்கப்புறம் அவர்களை வேறு ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. அதனால இந்த கூட்டணின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த வந்து அவர் தொடர்றாரு. சில மணிகண்டன் கருத்து வந்து நான் அதை 75% ஒத்துக்கிறேன். அவரோட கருத்து வந்து அரக்கோணம், காஞ்சிபுரம், விழுப்புரம், தென் சிதம்பரம், கடலூர் இந்த பகுதியிலெல்லாம் மணிகண்டன் கருத்து உண்மையாட்டே இருக்குது. நானே காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போதே எடப்பாடியை பற்றி அவங்க பேசுனதை நான் தெளிவாகவே கேட்டேன். அதே வேளையில் மணிகண்டன் இருக்கக்கூடிய சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், அந்தியூர், பவானி இந்த பகுதிகளில் வேற மாதிரியும் இருக்குது. நான் களத்தில் வந்து சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த மீதி 25% இடங்களில் வேற மாதிரி இருக்குது. 75% இடத்துல மணிகண்டன் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்குது. ஸோ பாமக பொறுத்த அளவில் யாரையா தந்தார், அவர் தான் 10.5 தந்தாருங்கிறத இந்த ஒரு 75% ஏரியாவில் சொல்கிறாங்க. சேலம், தருமபுரி ஏரியாவில் வேற மாதிரி கருத்தும் இருக்குங்கிறது களத்திலேருந்து நான் 100க்கு 100 மனச்சாட்சிப்படி உண்மையை சொல்கிறேன். அவர் சொல்கிறதுல பெரும்பகுதி உண்மை இருக்கு. ரைட். நான் வந்து சுற்றி வளைச்சு பேசல சார், நேரடியாக போட்டு உடைச்சிருவோம் சார். நேரடியாக கேள்வி வந்து நீங்கள் இதே தொட்டே 10.5 ஒரு மாற்று கருத்து இவர்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோம் தென் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இந்த தோல்விக்கு காரணம்னு போன முறை நம்ம பேசியிருக்கோம். அவரே வந்து வார்த்தையால சொன்னார். அதான் அப்போ அந்த இடத்த நம்ம தொடும்போது இன்னைக்கு திருப்பி இந்த இடத்துல ஓபிஎஸ் தினகரனையும் தங்க பக்கம் வந்ததுக்கு அப்புறமா மேலும் சிக்கல் அதிமுக இருக்காது. ஆல்ரெடி ஒரு கோவம்ன்றீங்க, ஒரு பார்வை இருக்குன்றீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஓபிஎஸ் தினகரனோட டீலை கிளின்ச் பண்ணதுக்கு அப்புறம் மேலும் சிக்கலாகாத அதிமுக அரசியலையும் தாண்டி சமூக ரீதியா என்ன பொறுத்தவரை அதுல இவங்க 2 பேருத்துக்கும் தான் சண்டைங்கிறதையும் தாண்டி இங்க வந்து வாயில்லாத மக்கள், தெருவில் இறங்கி போராட முடியாத மக்கள், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், கோவை செட்டியார், ஆண்டி பண்டாரண்ணி பல சமூகங்கள் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நாளைக்கு தமிழக அரசு முன்னெடுக்கும் போது இந்த சமூகங்களை விட்டுக்கிட்டு தமிழக முதல்வர் யாருக்கும் அநீதி பண்ணிடக்கூடாது, இந்த சமூகங்களுக்கும் நியாயம் வழங்குறங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட முறையில் நான் போராடிட்டு இருக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு தமிழக முதல்வருக்கும் இதை கோரிக்கையாக வைக்கிறேன். இது அரசியல் ரீதியாக அதில் வாத பிரதிவாதங்கள் இருந்துகிட்டு இருக்குது. மணிகண்டன் பேச்சிலே கூட ஒரு வார்த்தை அதை சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்தாருங்கிறதையும் நீங்களே அதை கேட்டால் புரியும் உங்களுக்கு. ரைட், ஐ காட் யுவர் பாயிண்ட் சார். திருப்பி நம்ம அந்த தலைப்பை ஒட்டியே உள்ளே வரணும் அப்படின்னும்பொழுது அதிமுக இந்த தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும்போது தான் வந்து ஒரு இது வரைக்குமே வந்து பாஜக அதன் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அண்ணாமலை தான். களத்தில் நிற்கிறார் அண்ணாமலை, பலது பேசுகிறார். இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு வாரங்களாக நம்ம பார்த்துருக்கோம் சில போராட்டங்கள், மனித சங்கிலி. லிட்டில் டூ லேட்டோ நம்ம வந்து டூ லேட்லாம் கிடையாது, எப்பயுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை பண்ணுறாங்க. ஏன் மேகதாது அணை கட்டுற விஷயத்தில் அவங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலையா? எந்த விஷயத்தில் அவங்க நடத்தலை சொல்லுங்கள்? எல்லா விஷயத்திலும் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள் கொஞ்சம் அவங்களை இருட்டடிப்பு செஞ்சாங்க. ஏன்னா பாஜகவும் திமுகவும் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. ஆனால் உண்மையிலே அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது களத்தில் தாங்கள் மட்டுமே இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை சார்ந்த ஊடகங்களையும் பயன்படுத்துகிறாங்க. அது போட்டி என்பது பாஜகவுக்கு. சமீபத்தில் கூட முதல்வர் பேசும்போது இந்த தமிழ்நாட்டு களத்துல அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் தான் இந்த தேர்தலே பாஜக இங்க வளர விடாமல் நிறுத்துவதற்கு தானே பேசுறாங்க திமுக. அதெல்லாம் சைட் லைன். மெயின் லைன் என்ன? மெயின் லைன் என்ன நடக்குது? எங்களுக்குள்ளதான் போட்டி. எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்லுது? பாஜக ஆதரவு ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா முதல் இடத்தை திமுக தர்றாங்க, 2ஆம் இடம் பாஜகங்கிறாங்க. அது கொடுப்பதனாலே ஆதரவு. அது வந்து தொடர்ந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிம்பம் இது. இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சித்தாந்த ரீதியாக எங்களுக்குள்ள தான் போட்டி, அதிமுக சித்தாந்த களத்தில் இல்லை அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட முயற்சி பண்ணாங்க. தொடர்ச்சியாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கான ரீசன் என்னன்னா, சென்ற தேர்தலில் வந்து கேம்பெயின் பண்ணும்போது கூட நாங்கள் பிரதமர் யார் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம்னு எடப்பாடி போன தேர்தலில் சொன்னார் 2019. அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுக தரப்புல ராகுலோ எங்களோட இந்தியா கூட்டணியில் யார் வராங்களோ பிரதமர்னு சொல்லிட்டாங்க. இவங்க மோடின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க ஒரு பெரிய சிக்கல். 3 மாசம் முன்னாடி போறோம், பக்கத்தில் உட்காந்துக்கிறோம், சார் 3வது முறை மோடி வருவார், நிச்சயமா ஜெயிப்பார்னு கையை தூக்கி நம்ம தம்ஸ் அப் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு 3வது மாசத்துல இதெல்லாம் இல்லைங்க, நிச்சயமா 2026 கூட்டணி இல்லைன்னா மக்கள் பார்வை ஏங்க. எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போனதே ரொம்ப ப்ரெஷர்.
அவர் விருப்பம் இல்லை என்று வெளியே அமைதியா வந்திருக்கலாம். open ஆ 2026 பிரதமர்ன்ற வார்த்தையை சொல்றாங்க. ஏங்க, அது அங்கே போகும்போது அதெல்லாம் அந்த பஜனை கோஷ்டியில் சேர்ந்து பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் விலகி நின்றுட முடியாது. ஒரு சில இடத்துக்கு போகும்போது அப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் மனதுக்குள்ளே அவங்களுக்கு பிடிக்கல. என்ன 2 விஷயத்தில் பிடிக்கலன்னா, சொல்றேன் விஷயத்தை ஒன்று வந்து பாஜக இவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த இந்த 4 கட்சிகள் இருக்குது பிளவுபட்டுருக்குன்னு சொன்னாங்க. பிளவுன்னு என்னங்க? 10th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் படி பிளவுன்னு என்ன? 1/3 போகணும். ரைட் மினிமம் 1/3 போனாதாங்க பிளவு. ரைட். இங்கே என்ன ஆச்சுன்னா, சசிகலா வந்து பொதுச் செயலாளர் நின்று சொல்லிட்டு இருக்காங்க. அவரை நீக்கியது செல்லும் சொல்லிட்டு சமீபத்தில் போய் நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்படின்னா சசிகலா இன்னும் இல்லைன்னா நீங்கள் மட்டும் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும்? ஏங்க, கட்சி அதனுடைய பொதுக்குழு சர்வ வல்லமை படைத்த முடிச்சிடற சர்வ வல்லமை படைத்த பொதுக்குழு ஒவ்வொரு கட்டத்திலையும் சிலரை நீக்குது. கட்சி விரோத நடவடிக்கைகள் ஏற்பட்டு வெளியேறியவர்கள் அவ்வளோதான், வெளியேற்றப்பட்டவர்கள். கட்சி உடையில எங்கே உடைஞ்சிருக்குது? 2500 பொதுக்குழுவும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. 76 மாவட்ட செயலாளர் 4 பேர் போக அங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமாக ஒரே கேள்வி கேட்டுட்டு நான் நகர்றேன். ரொம்ப சுருக்கமாக அதுக்கு பதில் சொல்லிடுங்க. திமுகவை எதிர்த்து அதிமுக இருந்தது போக இன்னைக்கு பாஜக ஒரு பக்கம், பாஜகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தினகரன் ஒரு பக்கம், ஒருவேளை சசிகலா வந்து பேசினா ஒரு பக்கம், ஆக உங்களை சுற்றி எல்லாமே குழிகளாக இருக்குது. நீங்கள் இதை தாண்டி எப்படி அந்த பக்கம் போகிறீங்க? இது கம்ப்யூட்டர் கேம் அப்படியே தாவ. இதெல்லாம் வந்து குழிகளே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சும்மா சின்ன சின்ன பொந்துகள். ரைட், அவ்வளோதான். இதெல்லாம் அதிமுக கடந்து செல்லும், நிச்சயமா வேகமாக போகும். அதிமுக அந்த மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. தனித்தனினால ஜெயிப்பாங்க. நான் சொல்றேன், இந்த தேர்தலில் திமுகவும் பாஜகவும் 2 பேருக்குள்ள தான் போட்டின்னு சொல்றாங்க. ஒத்துக்கிறேன். எந்த இடத்துக்கு? 2வது இடத்துக்கு. ரைட். முதலமை இறுதி கருத்து புரட்சி கவிதாசன் ரொம்ப இறுதி கருத்து சார். நீங்க போட்டி போடுவது 2வது இடத்துக்கு தான். அதிமுக முதல் இடம். 2வது இடத்துக்கான போட்டியை திமுக பாஜக தான். நீங்க என்ன பண்ணாலும் வர முடியாது. ஒரு பெரிய சுனாமி அலை அடிக்கும், பாஜகவை வீழ்த்துவோம், அதிமுக தான் ஜெயிக்க போறோம், தனிச்சே நின்னாலும் ஜெயிப்போம் சொல்றாரு. சுருக்கமா சில வரிகள். அவங்களுடைய மூட நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கைன்னு சொல்லாமா? அது நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கையா இருக்க கூடாது. ரைட். அடுத்து நம்ம சகோதரர் வந்து வருத்தப்பட்டாரு. அந்த வருத்தம் தேவையில்லைங்க. ஏன்னா நீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை இன்றைக்கு தமிழக அரசினுடைய மையப்புள்ளியாக இருக்கிற அவர் வைத்துத்தான் இன்றைக்கு அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இதுதான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அப்படி மூடர்களுடைய நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை கிடையாது. அண்ணாமலை தான் பெரியார் சொல்லக்கூடியது மூடர்களின் நம்பிக்கை, வடித்தெடுத்த மூடர்களின் நம்பிக்கை. சுருக்கமா சார், ரொம்ப அவர் முடிச்சிட்டோம் சார், நேரம் இல்ல. அண்ணாமலை சின்னமலைங்க, அவரை ஒரே மலைன்னு சொல்லாதீங்க. அதனால நீங்க அண்ணாமலையை அச்சுறுத்துற வகையில, எச்சரிக்கை செய்யற வகையில பேசுறதுனாலதான் நான் உங்களை நோக்கி எதிர்வினையாற்ற வேண்டியிருந்தது. கோபம் என்பது நன்றி நன்றி. நாங்க எங்க பேசணும்? அண்ணாதிமுக ஒண்ணும் பேசல, அவர் தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. என்னுடைய வேதம். ரைட், நன்றி சார், நன்றி. நான் மணிகண்டன் சார் இறுதி கருத்து. ரைட், நன்றி நன்றி நன்றி. நேரம் இல்ல மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா சார். நன்றி நன்றி. கேள்விக்கு பதில் அதாவது ஒரே வரியில சார், நேரம் இல்ல. முடிச்சிருங்க. அவரை விட்டுங்க பாவம். இல்ல நீங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சுருக்கமா நீங்க முடிச்சிடலாம், பரவாயில்ல. ஒரு வரி. இல்லங்க, பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க. இந்திய அரசியல்ல ஆக்கர் நாட்ல இருந்தவங்க தான் பாஜக. இரண்டு உறுப்பினர்களோட வளர்ந்துட்டீங்க. ரைட், நான் புரிஞ்சுட்டேன். மக்களுடைய மூட நம்பிக்கையால வளர்ந்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி. 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. இடம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் கவலை. ரைட். எங்க கிட்ட அண்ணாமலை இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. இந்த தேர்தலில் நீங்க நாங்க 2, 3, 4ன்னு பேசுறீங்க, அண்ணாமலை இருக்கு அப்படின்றாரு. அதனை எப்படி புரிஞ்சுக்கணும்? மணிகண்டன் சார், நீங்க தான் சுருக்கமா 2 வரி. ஒண்ணு இல்லைங்க, புரட்சி தலைவர் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக இதே மாதிரி பிரச்சனை ஏற்பட்ட அன்றைய காங்கிரஸ் கட்சி மிரட்டி பணியை வைத்து பல விதங்கள் அதிமுக தோல் ஏறி அன்னைக்கு பண்ண பழைய வரலாறு கலை ரவீந்திரன் சாருக்கு இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை பாத்துக்கலாம் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநில கட்சிகளும் போய் டெல்லி ராஜா கிட்ட பண்டிடுறப்ப வரமாட்டியா சாமி, எங்கள் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நீ வேண்டாம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுட்டு நான் நகர்ந்துடுறேன். இன்னைக்கு பிளவுபடுத்துறாங்க எல்லா நாளும். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு பல அதிமுக காரர்களே சொன்னது என்னன்னா, இந்த ஆட்சியை தக்க வைக்கும், இருவரையும் சேர்த்து வைக்கும் பாஜக தான் உதவிச்சு. மறுக்கவில்லை. அதுக்குதான்
தமிழ்நாடு பாறையில காலா வளராது, தமிழ்நாட்டுல பாஜக வளராது இருந்தது மீறி 4 சீட்டு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. ரைட், நன்றி சார். ஒரே வரி சார், ரொம்ப சுருக்கமா. நன்றி நன்றி நன்றி. ஒன்னு முடிச்சு நேரம் இல்ல சார். நன்றி. இல்லை, மீசைகள் எல்லாம் பாரதி இல்லை. ரைட், நான் சுருக்கம் ஒரே வரி. 2024 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் அண்ணன் தம்பி நீரடித்து நீர் விளைவதில்லை, ஒருதாய் மக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தாதான் எதிரே வீழ்த்தமுறுங்கிற குரல் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கோ அதற்கு பிறகு ஓங்கி ஒலிக்கலாம் என்று கருதுகிறேன். தளத்துக்கே எடுத்துட்டு போறீங்க, ஊடகமா பல விஷயம் சொல்றீங்க. ரைட், அதனால இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நன்றி நன்றி. ஒருதாய் மக்கள் நீரடித்து நீர் விளைவதில்லைன்னு நாளை பேச போறீங்க. ரைட் ரைட் ரைட். ஆக மெகா கூட்டணியில் முந்துவது யார் தமிழ்நாட்டுல, அதிமுகவா பாஜகவா? விவரமா பேசினோம். அப்கோர்ஸ் இன்னும் கூட்டணிகள் பேசி முடிய சில நாட்களே இருக்கேன்னா தேர்தல் அறிவிக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து கருத்திலே பகிர்ந்து கொண்ட இருவருக்கும், இணையத்தின் வழியாக இணைந்த இருவருக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். நன்றி, வணக்கம்.